வெல்கம் டு இட்டாச்சி த பாஸ் கேமிங். நான் ரொம்ப நாளாக கேமிங் வீடியோ தான் போடவே இல்லை. அதுக்கப்புறம் இதான் நம்மளோட அடுத்த கேமிங் வீடியோ. இது ஒரு ஹாபி கேம் தான். அதை பாருங்கள், இவன் டென்டிஸ்டாங்க கைஸ். இவனை பாருங்கள், இவனை என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாவம் இந்த பையன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்கேப் த டென்டிஸ்ட் ஹாபி, இதான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிற கேமே. எஸ்கேப் த டென்டிஸ்ட் ஹாபி. இங்கே என்ன லைஃபே கம்மியாக இருக்குது. டென்டிஸ்ட் கிட்ட செத்து போயிட்டானா? ப்ளீஸ் டேக் த டென்டிஸ்ட் வில் பி வித் யூ ஷார்ட்லி ஹே அப்படின்னு சிரிச்சிட்ருக்கு. ஐயோ டிப்பு, அது லாவாங்க கைஸ். நான் பேஸ்ட்டுன்னு நினச்சிட்ருக்கேன். பாருங்க நம்ம எவ்வளோ குட்டியாக இருக்கோன்னு. நான் இந்த வீடியோலாம் போட்டிருந்தேன், நான் எவ்வளோ ஹைட்டாக இருப்பேன். அதான் இத்தனை ரெண்டுக்கு இருக்கேன். இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாவம் அவன் அங்கே லைஃப் கம்மியாக தானே அவன் தப்பிச்சிருப்பான் போல. என்ன அது மட்டும் ஆறில் நடக்குது? இந்த பட்டன் நமக்குறமோ? நானும் பயந்துட்டேன், என்ன ஆறில் நடக்குது, நம்ம எப்படி கைஸ் தப்பிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இப்போ இங்கே பாருங்க கைஸ், எல்லோரும் பள்ளி இங்கே தூக்கி போட்டிருக்கான். எனக்கு பயமாக இருக்குது, போச்சுடா. பாருங்க கைஸ், அவங்க பல்லெல்லாம் பாருங்களேன். எனக்கு தான் பயமாக இருக்குது பார்க்கையே. என் பள்ளியும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. நம்ம அதுக்கு இங்கேருந்து தப்பிக்கணும். எப்பா எப்படி தான் தப்பிக்க போகிறானோ. இந்த பல்லை பார்த்தோடனே பயமாக இருக்கா. அப்போ அந்த டென்டிஸ்ட் எப்படி இருப்பான்? இந்த பேரி வில்சனில் கடைசியாக ஒன்று வரும்ல, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் கைஸ். இது நம்மளோட தேர்ட் ஹாபி கேம்னு நினைக்கிறேன். நம்ம போனதில் கார்னிவல் ஆஃப்டர் ஹாபி போட்டிருந்தோம். அதில் நான் சில உருட்டு தான் போட்டிருப்பேன். நம்ம 100K தான் ரீச் பண்ணவே மாட்டோம். அது 1K முதல்ல ரீச் பண்ண மாட்டோம். லுக் ஃபார் த கீ இந்த கேபிட்டன்ஸா? இதில் இல்லையே, இதில் இருக்குமோ? இங்கே தான் இருக்குது கைஸ். டக்குன்னு அந்த கீயை கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க கைஸ். எல்லோ கீ டக்குன்னு கண்டுபிடிச்சேன். வந்தோடனே அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி டக்குன்னு கண்டுபிடிச்சேன். இது வரைக்கும் நான் அந்த கேமை வேறு விளையாண்டதே கிடையாது. இப்போ பாருங்க கைஸ், இதை வச்சு தான் அவங்க பல்ல பிடுங்குவானோ? அங்கே ஏன்னா ரொம்ப பெரிய கேப்பு கைஸ். அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல எனக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப்புன்னு. இல்லைன்னா எப்படி தான் தப்பிப்பணும் பாருங்க. டொமேல்னு கீழே வந்துட்டுருக்கேன் கைஸ். அதுக்கப்புறம் நான் போன வீடியோவில் இது தான் போட்டிருந்தேன். இந்த போன வீடியோவில் நான் விலாக் போட்டிருந்தேன் கைஸ். இந்த இது வந்து இட்டாச்சி த பாஸ் கேமிங் வந்து விலாகிங் சேனலும் அதுக்கப்புறம் கேமிங் சேனல் தான் கைஸ். நான் ரெண்டுமே சேர்த்து போடுவேன். சரி, இப்போ நம்ம இந்த கேமை பற்றி பார்க்கலாம். அங்கே இருக்கா பாருங்க அந்த டென்டிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஒருத்தவனை பார்த்துருந்தாலும் அதே மாதிரி அவனை பண்ண போகிறான் போல இருக்குது. ஏன் நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். அதான் இதை பண்ணிட்டு அவனுக்கே எப்படியாச்சும் அவனை வெல்கம் டு மை லிட்டில் ஃபேக்ட்ரி. அங்கே இருக்கிறான் பாருங்க கைஸ். அவன் எப்படி அதுக்குள்ளே இங்கே வந்தானோ, டெலிபோர்ட் ஆகி வந்திருப்பானோ. அவன் மீனாட்டோ நமிகாசே போல இருக்குது. மீனாட்டோ வெயிட் பண்ணுங்கள். ஐயோ கீழே தான் பேஸ்ட்டு கிடக்குது கைஸ். இன்னும் நிறைய பேர் லைக்கும் சப்ஸ்கிரைபும் ஷேரும் கமெண்ட்டும் பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு பாருங்கள். நான் நிறைய வீடியோவில் தான் சொல்லவே இல்லை, அதனால நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க. அது மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ். இப்போ நம்ம இதுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கணும்? இங்கே பாருங்கள், லேசரு. அது நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு நினச்சேன். டென்டிஸ்டெல்லாம் பேஸ்ட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அவ்வளோதான் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இவங்க ஏன் லூஸு மாதிரி அடுத்து அவுட்டாவாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கைஸ், தான் பேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பேஸ்ட்டாக லெதரான்னு தெரில, அந்த அளவுக்கு எடிட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கேமை க்ரியேட் பண்ணவன். இங்கே பாருங்கள் கைஸ், எக்ஸைட்டில் இனிமேல் நான் எப்படி தப்பிப்பேன்? இங்கே எதுவும் இருக்குது, இன்ட்ராக்டா? என்னடா ஆச்சு? நான் லிஃப்ட்டை திறக்க மாட்டேங்குது. 2 சைட்லேயும் கதவு இருக்கே. நான் இந்த சைடெலாம் போவேன். எனக்கு தெரிஞ்சு நான் வெளியே நின்றுக்கலாம். இங்கேருந்து சாக போகிறேன். காப்பாற்றுக்க பயமாக இருக்கு. ஐயோ போச்சே, இந்த கதவு வேறு பாருங்க. திறந்துருச்சு, ஒரு வழியாக திறந்துருச்சு. ஐயோப்பா, இந்த பபுள் மேலே நடந்து போகணும் கைஸ். அப்படி தான் நினைக்கிறேன் கைஸ். அது மேலே படவே இல்லை, விட்டுன்னு சொல்கிறீங்க. இஷ்டத்துக்கு உருட்டுறாங்க பாருங்க கைஸ். இதுதான் எப்படின்னு கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. ஐயோ திருப்பி கீழே உண்டனே. கீழே விடுவது தான் என் வேலைன்னு நினைக்கிறேன். கீழே உந்துக்கிட்டே இருக்கேன், கடுப்பு ஆகிக்கிட்டு இருக்கு. டொமேல் ஊர் வழியாக நம்ம தப்பிச்சாச்சு. போட்டு தைக்கிடு. ஜஸ்ட்டு மிஸ் கீழே வந்துருப்பேன். ஐயோ எப்படி ஜம்ப்பு பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி இங்கே கொச்சு கீழே கொச்சிடா பாடி ஒரு தடவை தப்பிச்சிட்டேன். இந்த லேசர் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிட்டு லேசர் என்னன்னு தெரியல. சரி, நம்ம ஒரு வழியாக இங்கே வந்துச்சு கைஸ். இங்கே ஒரு லேடர் இருக்குது. இந்த லேடர் வழியாக நம்ம ஏறி போகலாம். இந்த வழியாக ஏறி போகக்கூடாது போல இருக்குது. நம்ம இந்த சைடு வழியாகவே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டே கரெக்டாக தான் அந்த லூஸை மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து அப்படியே குடிச்சிடுவோம். ஐயோ போச்சுடா, ஜம்ப் பண்ணிட்டேன் லூஸு பைய மாதிரி.
இங்கே வந்துட்டேன் நான் ஃபஸ்ட்லேருந்தா இல்லை எப்படியாச்சும் தப்பிச்சிடணும். எப்போ லூஸு போய மாதிரி ஃபஸ்ட்டு கீழே குதிச்சிட்டேன். கீழே குதிச்சேன்னா அவ்வளோதான், ஃபஸ்ட்லேருந்து வருது கைஸ். நீங்களே பாருங்கள், கடுப்பெத்திட்டு இருக்காங்க, வேணாம் கடுப்பெத்திட்டு இருக்காங்க. இல்லைருந்து நான் எப்படியாச்சும் தவிரும். எப்பா எம்மா யாடியோ கைஸ். நீங்கள் எல்லாம் யாருமே நான் எந்த ஆப்பில் நான் எடிட் பண்ணுறேன்னு கேட்கல. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் வந்து இன்ஷாட் ஆப்பில் எடிட் பண்ணுறேன். இந்த ஆப்பு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நிறைய ஆப் நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் வீடியோ எடிட்டர்னு ஒரு ஆப் இருந்துச்சு. இந்த ஆப் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டில். வீடியோ எடிட்டர்னு போட்டேன். அப்புறம் இந்த ஆப் தான் இருந்துச்சா, அதனால இந்த ஆப் டெவலப் பண்ணி இந்த ஆப்பில் விளாண்டுருக்கேன். இந்த ஆப்பில் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ், இந்த கேஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில, கடுப்பேற்றிட்டு இருக்காங்க கைஸ். இங்கே ஐயோ போச்சு, இது கேஸே இல்லை. நான் கரெக்டாக தான் போனேன், எப்படி தான் விட்டானேன்னு தெரில. இப்போ கேஸ் இருக்குது. ஐயோ கேஸ் தான் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது கைஸ். இந்த கேமோட எடிட்டர் நான் செருப்பால் அடிக்கிறேன் ஒரு நாள். என் கையில் மாட்டட்டும், செத்துட்டான். என்னடா கேமை எடிட் பண்ணி வச்சுருக்க, கடுப்பேற்றிட்டு இருக்கேன்டா. இப்போ பாருங்கள் கேஸ் இல்லை. இப்போ கேஸ் இல்லையா? இப்போ கேஸ் இருக்குது. இப்போ கேஸ் இல்லை. இப்போ என்னடா இது கேஸ் கொஞ்சம் நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் டக்குன்னு வந்துடுது. பாருங்க கேஸ் இருக்கதே தெரில. ஒரு வழியாக வந்துடுச்சு. த ரூஃப் இஸ் ஸ்லிப்பி, மேக் ஷூர் டு நாட் ஃபால் ஆஃப் த பில்டிங். மேக் ஷூர் நம்ம இந்த ரூஃப்லேருந்து எப்படியாச்சும் ஸ்லிப் ஆகுறதுலேருந்து தப்பிக்கணுமா? இதான் கூச்சலாம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரும். நல்லா ஸோ தட் குதிக்காத, ஒழுங்காக போ. ஒரு வழியாக நம்ம ஒழுங்காக வந்தாச்சு. எப்போ ஐயோ இதை முடிச்சோன்னா நம்மளுக்கு கேம் முடிஞ்சிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். கேம் ஈஸியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதனால் 7 minutes வீடியோ. யாயோ ஏம்மா யாயோ எப்பா ஏம்மா பிக்ஸா கைஸ். நான் ஃபஸ்ட்டு ஒருத்தவனை செதுன்னு நினச்சிக்கிட்டேன். இந்த நாக்கு இருக்கும்ல அதுன்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ தான் பார்க்குறேன் அது பிரிக்ஸுன்னு. இதுதான் கரெக்டான வழியாக இருக்கும். கீழே குடிச்சு நான் செத்து போயிடுவேன். அதனால கொஞ்சம் ஸோ தட் இதுவும் கரெக்டான வழி இல்லை. கடுப்பேத்துற ஒரே கரெக்டான வழி. 2 சைட்லேயும் கொஞ்சம் லேசாக கேப் விட்டுருந்தா நான் நல்லா போயிருப்பேன்டா. கடுப்பேற்றிட்டு இருக்கேன் நீ. நான் வந்து ஒரு ஸ்பேஸ் பட்டன் அமைக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு சத்தம் கேட்குதான்னு பாருங்கள். இங்கே பாருங்க, இப்போ தான் ரிப்பேர் கொடுத்து கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகி இப்போ தான் வந்திருக்கு. ஸ்பேஸ் பட்டனோட சத்தத்தை மட்டும் கேளுங்களேன். ஜீப்பில் இருக்கா காரில் இருக்கா ஹாரன் பட்டனை அமுக்கிற மாதிரி இருக்குது கையிலங்க. ஸ்பேஸ் பட்டனே இந்த மாதிரி இருக்குண்ணா. அப்போ மற்ற பட்டன் தான் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மற்ற பட்டன் நான் சவுண்ட் பண்ணுங்க. எல்லாம் அதே மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஸ்பேஸ் பட்டன் தான் கொஞ்சம் அதிகமாக சத்தம் வருது. பார்த்தீங்களா? ஏதோ கூட குறுக் இந்த மாதிரி சத்தம் கேட்குது. என்ன நான் கீபோர்டை பண்ணி தொலைஞ்சாதான் தெரில. சரி நான் அப்புறம் ஹோம் டூர் இப்போ தான் நான் பள்ளியூரில் வில்லேஜ்லேருந்து ஊருக்கு வந்திருக்கேன். அதனால் இது ஹோம் டூர் பண்ணல. இந்த வீடியோவை முடிச்சுட்டு நான் அடுத்தது ஹோம் டூர் தான் போட போகிறேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே ஹோம் டூர் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ அப்லோட் ஆகணும் அதுக்கு டக்குன்னு. சரி நம்ம ஃபஸ்ட்டு ஹோம் டூர் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம வீட்டு பால்கனிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சரி இப்போ நம்ம லேசரில் பட்டு அவுட் ஆகிட்டோம். அதனால் நம்ம திருப்பி போனோம். இந்த லேசர் இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது. பேரி பர்சன்லேயே இது ரொம்ப கஷ்டம். அதில் ஃபஸ்ட் பர்சன் வைக்க முடியும்னு நான் கஷ்டப்பட்டேன். இல்லை ஃபஸ்ட் பர்சன் இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எப்போ மார்க்கஸ் ரீட் ஒரு வழியாக நம்ம இங்கே தப்பிச்சு வந்தாச்சு. இங்கே ஃபஸ்ட் பர்சன் வச்சுப்போமா? ஃபஸ்ட் பர்சன் வச்சு சரியாக வச்சுப்போம். இங்கே தான் ஒரு பொண்ணு போயிட்டுருக்கு. கீழே தான் இருக்குது. ஆசிடு கைஸ். நான் வாந்தின்னு நினச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வாந்தின்னு நினச்சிட்டேன். அது ஆசிட். பாருங்கள் ஆசிட் தான் பச்சை கலரில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வாந்தின்னு நினச்சிக்கிட்டேன். சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என் ஜம்ப் பண்ணணும். அவ்வளோதான். ஜம்ப் பண்ணிவிட்டு இங்கே வந்துடணும். இங்கே கடைசி இதில் அவுட் ஆகிட்டேன். ஸ்பேஸ் பட்டுனே ஒன்று அமுக்கிறதுனா இங்கே இதாகுது.
இந்த ஸ்பேஸ் பட்டன் நமக்கு தான் கைஸ் கொஞ்சம் ரெண்டாவது இருக்குது. ஸ்பேஸ் பட்டன் இருக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கண்ட்ரோல் பட்டன் அமைக்கிறேன். கண்ட்ரோல் பட்டன் அதுவே இந்த மாதிரி கேட்குது. கீழே இந்த கம்ப்யூட்டர் டேபிளில் இருக்க கீழே ஒன்று கம்பி மாதிரி இருக்குது கைஸ் அந்த சேரில். அது அமுக்குனா சத்தம் மாதிரி கேட்குது பாருங்களேன். அதை காலை வச்சு குத்துறேன், சத்தமாக ஒரு மாதிரி கேட்குது. இரும்பு இருக்கிற மாதிரியே இருக்கு, ஆனால் சாஃப்டாக இருக்குது கைஸ் அந்த பகுதி. என் வீட்டில் இவ்வளோ மிஸ்டீரியஸான இதுதான் இருக்குது. சரி இப்போ நம்ம போயிடலாம். போச்சுரா கீழே உங்கள்கிட்ட ஆசிட்லேயே இந்த லெவலே ரொம்ப நேரம் போகும்னு நினைக்கிறேன். இந்த லெவல்லே ரொம்ப நேரம் போச்சுன்னா அடுத்த லெவல் தான் எப்படா முடிக்கிறது? ஆசிட் 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 கடுப்பே தடதா ஆசிட் 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 கடுப்பே தாதடா ஆசிட் ஆசிடு கடுப்பே தாதடா ஆசிடு கடுப்பே தாதடா போச்சடா ஆசிட்லேயே விழுந்துட்டேன். இந்த பட்டு நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டு எனக்கே பிடிக்கல, உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? சரி ஓகே நம்ம நான் முடிச்சிட்டேன். கீழே நான் ஃபேன் ஓடுது பறக்கவே மாட்டேங்கிறேன். ஃபேன் தான் ஓடுதா நான் பறக்கவே மாட்டேங்கிறேன் கைஸ். நானும் ஃபேன் ஓடுது அப்படியே பறந்து ஈஸியாக மேலே போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் ஜம்ப் பண்ணால் கூட கிராவிட்டி லோவாக இருக்குது. இந்த ஃபேனே லூஸு மாதிரி பண்ணுறடா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே விழுந்துருப்பேன். கீழே விழுந்துருந்தேன்னா காலியாக இருப்பேன். இப்போ நம்ம அப்படியே சூடுன்னு வந்தாச்சு. இப்போ பாருங்க கைஸ் பல்ல தான் பிடிங்கி வச்சுருக்கான் லூசு பையன். இப்போ பாருங்க ஒருத்தன் பாவம் அவனுக்கு பல்லு இல்லை. நம்ம ஒரு பல்லா போய் ஒட்டிக்கலாமா? ஒட்டினா அப்படியே நம்ம வெளில தப்பிச்சு வந்தால் நல்லாயிருக்கும். என்னடா அது இதுலேயே தப்பிச்சிட்ருக்கு. பல்ல தான் பாரு எவ்வளோ இப்படி இருக்குது. யாருக்கு தான் வெள்ளை பல்லோ கமெண்ட்டில் ஒயிட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சள் பல்லுனா எல்லோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பூச்சி பல்லுனா கருப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கிரே பல்லுனா கிரே பல் யாருக்கும் இருக்காது இருந்தாலும் சொல்கிறேன். கிரே பல்லுனா கிரே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிரேன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன்னு போடணும். இப்போ நான் ஸ்பேஸ் பட்டு அமுக்கிறேன். குதிக்கும் போது கேளுங்களேன். கைஸ் சத்தத்தை கேட்டிங்களா? நான் அந்த ஸ்பேஸ் பட்டன் அமுக்கும் போது மட்டும் கொஞ்சம் சில ஸ்பேஸ் பட்டன் அமுக்கும் போது மட்டும் ஸ்பேஸ் பட்டன் இல்லை பட்டன் அமுக்கும் போது மட்டும் கிட்டே கச்சு காமிச்சு என்னடாச்சு. இப்போ கைஸ் அவன் பல்லில் ஒட்டி நான் திருப்பி உடம்புக்குள்ளே வந்துட்டேன். இது பாருங்க நாரி தொலையுது பல்லு வரைக்கும் 6 மாதம் வச்சு போல். இப்போ கைஸ் மனுஷனோட கையை தான் சாப்பிட்டு வச்சுருக்கான். பல்லு உடஞ்சிட்டு சீச்சி என்னது சீ கைஸ் நான் பார்த்தேன். பார்க்க ஏதோ கரமோ நான் அதை ஆயின்னு நினச்சிக்கிட்டேன் கைஸ். பூப்புன்னு நினச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா சிக்கன் தான் நம்ம கடிச்சு தானே போடுவோம். ஏன்னா எலும்போல் அப்படியே வாயில் போட்டு முடிஞ்சு வச்சுருக்கான். வயிற்றில் எப்படி தான் இவ்வளோ பெருசாக இடம் இருக்கோ. நம்மளே அவ்வளோ விஷயம் இருப்போம். நம்ம இத்தனை இருக்கோம் வயிற்றில். அப்புறம் நினச்சி பாருங்கள் இவன் நாக்கே எவ்வளோ பெருசுக்கு இருக்குது. அப்போ வயிறு எவ்வளோ பெருசுக்கு இருக்கும். நல்லா குண்டு புஷ்கா போல். இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க பாருங்க கையை தான் சாப்பிட்டு வச்சுருக்கான். நம்ம கையில் இல்லை டென்டிஸ்ட்டுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆக சொன்னால் டென்டிஸ்ட்டு தவிர எல்லாமே இருக்குது. அதுதான் இந்த கேமோட கிரியேட்டர் லூஸ் பாய் போல். எஸ்கேப் ஃப்ரம் த டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு போட்டிருக்கலாம். பாருங்களேன் அங்கேருந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்தோம். இல்லை ஒன்று கூட இது மாதிரி இல்லை, டென்டிஸ்ட் மாதிரி இல்லை. ஃபுல்லாக ஆபி மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா அந்த ட்ரோல் ஆவி இந்த மாதிரி ட்ரோல் டவர் இந்த மாதிரி தான் இருக்கும்ல, அந்த ஆபி மாதிரி தான் கைச்சிருக்கு. கண்ணை தான் சாப்பிட்டு வச்சுருக்கான். ஆப்பிள் தான் கடிச்சு சாப்பிடாமல் அப்படியே முழுங்கி வச்சுருக்கான். இப்போ கையில் நம்ம ஏறி போகிறோம். இந்த கை நம்மளை காப்பாற்றிருக்கு, ஹெல்ப் பண்ணியிருக்கு போல். ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஓடுறான். போச்சுடா ஃபாஸ்ட்டாக ஓடுறேன்னு நான் சொன்னேன். அப்படியே நான் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கேன். கிலோ வந்துட்டேனே. இதிலே நமக்கு நிறையா டைம் வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படின்னு தான் நினைக்கிறேன். சில பேர் லேட்டாக இருந்துச்சுலாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள்.
ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கன்னு எவனும் சொல்ல மாட்டான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும்னு. இந்த கேமை நான் இது இல்லைன்னா எப்போயும் முடிச்சிருப்பேன். இப்போ கூட முடிச்சிருப்பேன். இந்த கேம் இன்னும் எப்போ முடியுமோ. இப்போ வந்து நான் 15 மினிட்ஸ் ஆச்சு. 15 மினிட்ஸாக அந்த கேம் விளையாண்டுருக்கதே தெரில கைஸ். 15 மினிட்ஸாக நம்ம இந்த கேம் விளையாடுறதே தெரில. நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சில பேருக்கு போர் அடிச்சிச்சுல தெரியும். என் சேனலில் போர் அடிக்கும் தான் நினைக்கிறேன். அதனால தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். பூச்சா கீழே வந்துட்டேன்டா. பேசிக்கிட்டே இருந்து விளையாடக்கூடாதுன்னு இப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ எனக்கே தெரியுது. தப்பிச்சிட்டிங் வா கீழே வந்துட்டேன்டா. பூச்சா இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு கடுப்பாகும் கைஸ். நான் விளையாண்டுட்டு இருந்த மாதிரியே என் வாய்ஸு, என்னோடய டிஷர்ட் எல்லாமே நான் விளையாண்டுருக்க மாதிரியே இருக்கும். நான் யூடியூப்பில் பார்க்கும்போது கூட கடுப்பாகும் எனக்கு. இதுதான் கடுப்பே. உய் 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 உய். இங்கே கீழே விட்டானா ஒரு பாய். எஸ் கீழே விட்டுறா பாய்ன்னு சொன்ன. அப்போ நான் எஸ் கீழே விட்டுறா நான் ஒரு பாய். நான் எப்படியோ கீழே விட்டேன். கீழே விட்டேன். இந்த லாவா இஸ் டெட்லி. என்ன திருப்பி வெளில போயிட்டேன். வெளில போன மாதிரி இருந்துச்சு. The lava is deadly. ஒரே நம்ம தப்பிக்க போகிறோம். இல்லை நான் அவுட் ஆகிட்டேன்னா நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைபே பண்ண தேவையில்லை. இல்லை நான் அவுட் ஆகிட்டேன்னா சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க. நான் அவுட் ஆகிட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னேன் கைஸ். சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதீங்கன்னு நான் எப்படியாச்சும் சொல்லுவேண்ணா. ஒரோலியா ஒய் நான் தூங்கிட்டு ஆட்டோ ப்ளே போட்டேன். சும்மா நேரில் ஆட்டோ ப்ளேயே கிடையாது. நான் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் உருட்ட வேண்டியது இந்த மாதிரி தான் கைஸ். நிறைய இதுக்கு நான் பண்ணுவேன். நீங்கள் எல்லாம் நல்ல பசங்க, நல்ல பையனாக இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்க. இந்த சேனலுக்கு எவ்வளவோ வியூஸ் போச்சு, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவோ குறைஞ்சிச்சு. 37 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கும் இப்போ. ஆனால் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு. ஒரு 2K வியூஸ் போயிருக்கும் மொத்தமாக சேர்த்து. அதில் சில பேர் தான் பார்த்துருப்பீங்க. ஒரு 400 மெம்பர்ஸ் 500 மெம்பர்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பாவம் நான் தான். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க. நான் பாட்டுக்கும் வீடியோ போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நல்லா இருக்கும் எனக்கும். இப்போ நம்ம ஒரு வழியாக நம்ம தப்பிக்க போகிறோம். கீழே விழுந்திருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ் கீழே விழுந்தாலும் நானே செருப்பாக அடிச்சுவேன். இந்த கேமை க்ரியேட் பண்ணவனை செருப்பாக அடிக்காமல் நான் என்ன செருப்பாக அடிச்சிருப்பேன். ஒரு வழியாக தப்பிச்சிச்சு. என்ன நான் ஏப்போம் இல்லை பேரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் ஏப்பம் விட்டுருப்பேன் கைஸ். அதில் அவன் பாம்பு போட்டுட்ருப்பான், நான் ஏப்பம் விட்டுட்ருப்பேன். பேரி பிரச்சனை தான் வந்து எப்போ விளாண்டது. ரொம்ப நாள் ஆச்சு. நான் ரோப்ளாக்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டேன். இப்போ தான் வீடியோ போடுறேன். இதுலேருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும். இதை நம்ம முடிச்சிட்டோன்னா அந்த கேம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனால் அப்படி இல்லை எதுவுமே. இப்போ நம்ம இந்த கேமை முடிக்க போகிறோம். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது என்ன கைஸ் கைஸ் இந்த கலரை பார்க்க எனக்கு வேறு ஏதோ தோணுது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு மாதிரி தோணுது. அதெல்லாம் சொல்ல வேணாம். நம்ம கேமை மட்டும் விளையாடுவோம். நான் கார்னிவல் ஆஃப்டர் ஆபியை விளையாடும் போது எவனோ காப்பிரைட் கொடுத்துருந்தாங்க கைஸ். அது மாதிரி நிறைய பேர் தான் வீடியோ போட்டிருக்காங்களே. கேமிங் வீடியோ தானே, அது யார் கைஸ் போடாமல் இருப்பா. நிறைய பேர் விளையாண்ட கேம் தான் நான் போட்டுட்ருக்கேன். பேரி பர்சன் தான் இவ்வளோ பேர் விளையாண்ட கேம். யூடியூபர்ஸ் எல்லாமே. இங்கே பாருங்க கைஸ் ஃபோல் இருக்குது. என்ன ஆச்சு? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? என்னண்டா அது?
இப்போ நம்ம எங்கே இருக்கோம் கைஸ்? பட்டாக்ஸ் கர்மோ நாடி தொலையுது. நம்ம வாய் வழியாக போய் பட்டாக்ஸ் வழியாக வெளில வந்துட்டோம் கைஸ். ஏன் அது திருப்பி இங்கே வந்துட்டேன்? பட்டாக்ஸு நாடுதுன்னு சொல்லிட்டு நான் திருப்பி இங்கே வந்துட்டேனே. நான் அவுட் ஆகிட்டேன்னா நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை. அது வச்சுனா இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணல அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இங்கே பாருங்க பட்டாக்ஸ் இருக்குது. அந்த பட்டாக்ஸ்லேருந்து நம்ம எப்படியோ வெளில தப்பிச்சு வந்தாச்சு. ஹெலிகாப்டரு, அந்த ஹெலிகாப்டரில் ஏறி நம்ம எப்படியோ சீன்லேருந்து தப்பிச்சிடணும்னு நினைக்கிறேன். தப்பிச்சிட்டோன்னு நல்லாயிருக்கும். அந்த ஏதாச்சும் பில்டிங் கூட போய் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து விளையாட சொன்னிச்சுன்னா நான் அழுதுடுவேன். நம்ம ஹெலிகாப்டரில் நான் பறக்கிறோம், ஹெலிகாப்டரில் பார்த்துட்ருக்கோம். கைஸ் இங்கே பில்டிங் போயிட்டுருக்கு. அந்த பில்டிங் போயிட்டு போச்சுரா இந்த பில்டிங்குள்ளே போயிட்டு நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இந்த கேம் விளாடணும். ஏற்கனவே 21 நிமிஷம் ஆச்சு. திருப்பி விளாடணுன்னா அது வந்து அவ்வளோதான். ஏன்னா இதோட இந்த கேம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாருங்க கைஸ். We have escaped from the evil dentist. Check out green patch to play more games. Guys, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் guys. Bye bye.